السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலே திருமறை குர்ஆனின் முதல் அத்தியாயமாக திகழும் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் விளக்கத்தை நாம் பார்த்து வருகிறோம். இறுதியாக நாம் பார்த்தது இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்ற அந்த சொற்றொடருக்கான விளக்கத்தை பார்த்தோம். உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொன்னால் மனிதர்களிடம் தேடுகிற உதவிக்கும் அல்லாஹ்விடத்தில் தேடுகிற உதவிக்கும் என்ன வேறுபாடு என்பதை பார்த்தோம். அதே மாதிரி உதவி தேடுகிற முறை என்ன, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதாக இருந்தால் அது என்னென்ன ஒழுங்குகளை நம்ம கடைபிடிக்கணும் என்பதையும் ஓரளவுக்கு நம்ம பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இறைவனிடத்தில் உதவி தேடுவதாக இருந்தால் முக்கியமான ஒரு தகுதி நம்மிடத்தில் இருக்கணும், ரொம்ப முக்கியமான தகுதி. இந்த தகுதி இல்லை என்று சொன்னா நீங்க சிறந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து கேட்டாலும் சரி, பிரயாணத்தில் இருந்து கேட்டாலும் சரி, ஒரு நண்பனுக்காக மறைவா இருந்து ரகசியமான முறையில் பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, எந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த எல்லா துவாக்களும் எல்லா பிரார்த்தனைகளும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ங்கிற நூல்ல 1686வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூயவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், தூய்மையானதை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் தூய்மையா இருக்கிறதுனால அவன் எதை ஏற்றுக்கொள்வான் சொன்னா தூய்மையானவற்றை தான் அவன் ஒப்புக்கொள்வான். ஹராமானதை தர்மம் செஞ்சு அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். அவன் தூய்மையா இருக்கிறதுனால ஹலாலானதை தர்மம் செய்யணும். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களே, குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாம் வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனால தூய்மையானதை மட்டும் நீங்கள் உண்ணுங்கள், தூய்மையானதை தவிர வேற எதையும் கொடுக்காதீங்க, அதை ஏற்றுக்கிற மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சும்மா தக்கர ரஜுல, பிறகு ஒரு மனிதனை பற்றி குறிப்பிட்டார்கள். யுத்தீலு சஃபர, அவன் நீண்ட நெடும் பயணம் மேற்கொள்கிறான். பொதுவாக பயணத்தில் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும், அதுவே நீண்ட பயணமாக இருந்தால் இன்னும் அங்கீகரிக்கப்படும். ரொம்ப நேரம் அதிகமான தூரம் பிரயாணம் பண்றான்னு சொன்னா அதிகமாக அவனுடைய இறை நினைவை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதையும் வென்று அல்லாஹ்விட துஆ செய்யறான்னா அதுக்கு கூட வைத்து கூட அவன் நீண்ட பிரயாணம் பண்ணி போடுகிறான். எந்த அளவுக்கு அவன் பிரயாணத்தில் ஆயிட்டான்னு சொன்னா அகுபர, அவனுடைய தலையெல்லாம் பரட்டையாயிடுச்சு, தூசி படிஞ்சு புழுதி படிஞ்சு சீவ கூட நேரம் இல்லை, அப்படி பிரயாணம் போய்கிட்டே இருக்கிறான். அகுபர, புழுதி படிந்ததாக அவனுடைய மேனி எல்லாம் மாறிவிட்டது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் எமுத்து எதைகி இலசமா, வானத்தை நோக்கி தன்னுடைய கைகளை அவன் நீட்டி யாரப்பி யாரப்பி, என் இறைவா என் இறைவா என்று பிரார்த்திக்கிறான். இப்படி பிரார்த்திக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓ மத்அமுஹு ஹராம், அவன் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது. ஓ மஷ்ரபுஹு ஹராம், அவன் அருந்துகிற பானம் ஹராமாக இருக்கிறது. ஓ மல்பசுஹு ஹராம், அவன் அணிந்திருக்கிற ஆடை ஹராமாக இருக்கிறது. உஸிய பில் ஹராம், ஹராமுனாலே அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அன்னா யுஸ்தஜாபு லிதாலிக, இவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பிரயாணியா இருந்தால் அவனுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன கண்டிஷன் என்று கேட்டால், உண்ணுகிற உணவு ஹலாலா இருக்கணும், அணிந்திருக்கிற உடை ஹலாலா இருக்கணும், அதே மாதிரி பருகின்ற பானம் ஹலாலா இருக்கணும். இதுல எந்த ஒன்னாவது ஹராமாகி விடுமையானால், ஹராம் இருக்கிற வரைக்கும் ஹராம் உணவு உட்கொள்ளக்கூடியவர்கள் அதிலிருந்து திருந்தி தௌபா செய்து இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று அவங்க தங்களை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த ஹராம் விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருக்கணும். வட்டி வாங்கி சாப்பிடக்கூடாது, வியாபாரத்தில் அளவு நிர்வகிகள் மோசடி பண்ணிடக்கூடாது, பொருட்கள் வாங்கல நேர்மையா இருக்கணும், தடை செய்யப்பட்ட பானங்களை, மதுபானங்களை, போதைப் பொருள்களை தொற்றக்கூடாது. இதுகளெல்லாம் நம்ம இடத்துல இருக்குமையானால் அவ்வளவுதான் முடிச்சு வச்சுக்கல. எந்த துவாவும் ஏத்துக்கிறப்படாது. தகச்சத்தில் நின்று வணங்கினாலும் சரி, அதெல்லாம் நீங்க ஹராம திருட்டு என்கிட்ட கேட்கிற,
நான் எதை அனுமதிச்சேனோ அதை தின்னுட்டு வா என்கிட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருவாங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஷரத்து. இது எல்லா நேரங்களில் செய்யற பிரார்த்தனைக்கும் வெயிட் இல்லாம ஆகக்கூடிய ஒரு கடுமையான பாயிண்ட். இந்த ஹராம் ஹலால் விஷயத்துல கூடுதல் பேணுதலாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொன்னு சொல்றாங்க, நீங்கள் துஆ செய்யும் பொழுது ஒரு மீன் வயிற்றுல ஒருத்தர் இருந்தார் இல்லையா, யூனுஸ் நபி, அவர் மீன் வயிற்றுல உள்ளவர்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மீன் வயிற்றில் இருந்தாரு, அவர் செய்யற துஆவையும் சேர்த்து நீங்க துஆ செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டான். துஆ செய்யும் பொழுது அதையும் கேட்டுக்கணும். அவர் என்ன துஆ செஞ்சாரு? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவர் ஒரு தப்பு பண்ணிட்டார், கோச்சிட்டு போனாரு. அல்லாஹ்வுக்கு அந்த கடல்ல தள்ளி விட்டு மீனை ஒழுங்க செஞ்சு மீன் வயிற்றுல வச்சுட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ் வெளியேற்றுறான். அந்த மீன் வயிற்றுல போன உடனே அவர் அல்லாஹ்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறார், யாரெல்லாம் நான் தப்பு தான் மன்னிச்சுக்கேன். அந்த அவர் உள்ளத்துல அந்த வார்த்தைக்கு வந்து வைத்து கொடுக்குறான் அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாவத்து வின்னூனி இது தஆ வஹுவ பி பத்னில் ஹூத். மீன் வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த துன்னூன் என்பவர், துன்னூன் தான் யூனுஸ் நபிக்கு ஒரு பேரு, மீன் வயிற்றில் இருந்தவர்னு பேரு. அவர் செய்த பிரார்த்தனை இருக்குது, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த பிரார்த்தனை. ஃபஇன்னஹு லம் யதோ பிஹா ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபீ ஷைஇன் கத்து. எந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டியாவது இந்த வார்த்தையை சொல்லி ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் கேட்பானேயானால் இல்லஸ்தஜாபலஹு இல்லஸ்தஜாபல்லாஹு அல்லாஹ் அவனுடைய துஆவை ஏற்றுக்கறாம இருக்கிறது இல்லை. ஏதாவது கேட்கிறதா இருந்தா ரிஸ்க் வேணுமா, பணம் வேணுமா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் நம்ம கோரிக்கை வைக்கணும். அந்த யூனுஸ் நபி அவர்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லி இறைவனிடமிருந்து அந்த பாதுகாப்பு பெற்றார்களோ, இதை சொல்லிவிட்டு ஒருவர் வந்து அவர் கேட்டாரேயானால் அவருடைய பிரார்த்தனை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு அல்லாஹ்ட்ட கேட்கிறதுக்கான ஒழுங்கு. இதை விட இன்னொரு ஒழுங்கு ஒன்று இருக்கு. எப்போதுமே துஆக்கள் ரெண்டு வகையான துஆ இருக்குது, பிரார்த்தனைகள். இந்தந்த நேரத்தில் இன்னென்னதை ஓது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. அந்த பிரார்த்தனை அப்படி ஓதிட வேண்டியதான். அது தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து அஹ்யாங்கிறீங்களா, அதை மட்டும் சொல்லிட வேண்டியதான், வேற ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. பண்ணுங்களா? எந்திரிக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானாங்கிறீங்களா, அதை சொல்லிட வேண்டியதான். அதுல கூட குறையும் சேர்க்க வேண்டியதில்லை. நீங்களா கேட்கிற துவா இருக்குதுல்ல, உங்க தேவைகளுக்கு கேட்கிற துவா, அப்படி கேட்குவதாக இருந்தால் முதல்ல ரெண்டு வேலை நீங்க செஞ்சாகணும். எடுத்தவன யா அல்லாஹ் எனக்கு தான் கேட்கக்கூடாது, அல்லாஹ்வை புகழணும். எடுத்த உடனே அல்லாஹ்ட்ட கேட்கறது என்ன செய்யணும்னா, அல்லாஹ்வை அல்ஹம்துலில்லாஹ் என்ற அளவுக்காவது பெருசா புகழ தெரியல என்று சொன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin வரைக்கும் சொல்லுங்க போதும். இதுக்கு மிஞ்சின ஒரு புகழ் கிடையாது. அது எல்லாம் அடிக்கிட்டான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி, ரஹ்மான் சொல்லி, ரஹீம் சொல்லி, மாலிகி யௌமிddin சொல்லி இவ்வளவு அல்லாஹ் புகழ்றோம். இந்த அல்லாஹ்வை உங்களுக்கு தெரிஞ்சதை கொண்டு புகழுங்க. அதுல சிறந்த புகழ் வந்து அல்லாஹ் முதல் சூறாவில் எதை கற்றுத்தர்றானோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஈஸி. புதுசு புதுசா அதை உண்டாக்க நமக்கு தேவையில்லை. துவா செய்ய ஆரம்பிக்கும் பொழுது யா அல்லாஹ்னு ஆரம்பிக்காம அல்ஹம்துலில்லாஹ்னு ஆரம்பிங்க. துவா எந்த துவா ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin சொல்லுங்க. அது பெருசா சொல்ல தெரியலையா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மட்டுமா சொல்லுங்க. அல்லாஹ்வை புகழணும். அல்லாஹ் சொல்லி தர்ற இத்தனை வாசகங்கள் இருக்கிறது, அதுகளை சொல்லி புகழுங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசம். பாத்தியா சூறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை சொன்ன உடனே அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை நம்ம இடத்துல கொண்டாந்து சேர்ப்பதற்காக வேண்டி பாடுபட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லைன்னா நம்ம கல்ல வணங்கிட்டு இருந்திருப்போம். அவங்கள அல்லாஹ் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால், அவங்க தியாகம் பண்ணல என்று சொன்னா அவங்க நல்லா கல்வியாக்கணும். அவங்க தியாகம் பண்ணல, நாடி ஒரு வாங்கிட்டு இந்த கொள்கையில உறுதியா நிலைநாட்டலன்னு சொன்னா இப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை திட்டம் கிடைச்சிருக்காது. அதுக்கு நன்றி கடனாக நமக்கு கேட்கறதுக்கு முந்தி நபிகள் நாயகத்துக்காக ஃபர்ஸ்ட் கேட்டுக்கணும். நம்ம கேட்கக்கூடாது. செலவாத்துனா அதான் அர்த்தம். செலவாத்துனா என்ன, நபிகள் நாயகத்தை புகழ்றதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். செலவாத்துன்னா இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. செலவாத்துன்னு அது கிடையாது. செலவாத்துக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்ங்கிறீங்க. இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயாக. இதுதான் செலவாத் துவா. செலவாத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்கிற பிரார்த்தனை, அதான் செலவாத்து என்பது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டா, அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு உன் தேவையை கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதருக்காக இந்த வழிமுறை அவர்தான் வந்துச்சு, அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை போட்டு விட்டுரும். ஏதாச்சும் ஒரு செலவாத், உனக்கு தெரிஞ்ச செலவாத், அத்தஹியாத்துல் ஓதுற செலவாத்து கூட சொல்லிக்கலாம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தெரியும். புதுசா செலவாத்துகளை மனப்பாடம் பண்ண தெரியலன்னு சொன்னா புதுசு புதுசா கண்டு சிரமப்பட வேண்டியதில்லை. அத்தகையாத்துல உலக செலவாத்திருக்கல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுல் மஜீத் சொல்லி கொடுங்க. துஆ கேட்கறதா இருந்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் எல்லாத்தையும் இந்த ரெண்டு சொல்லிவிட்டு தான் என்ன செய்யணும் கேட்கணும். அதுக்கப்புறம் அரபில சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரெண்டையும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அது கூட அரபியே தெரியாத ஒருத்தனா தமிழ்ல புகழலாம். அரபியே ஆனா இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்கள். ஹம்து ஸலவா தெரியாம இருப்போமா? ஒரு மனிதனுக்கு வந்து அல்ஹம்து ஸலவா தெரியாம இருக்கும். ஒரு முஸ்லீமுக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி அத்தஹியாத்து தெரியாம இருக்குமா? கண்டிப்பா தெரியும். அத்தஹியாத்து முழுசா தெரியாத கூட இந்த ஸலவாத்து தெரியும். அது பெரிய ஸலவாத்து தெரியலையா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது மட்டுமா சொல்லு. அதுவுமா தெரியாது. பெரிய ஸலவாத்து நமக்கு தெரியல. புதுசா அப்படின்னா தொழுகைக்கு ஆரம்பிச்சிருக்கான் அவன், பரவாயில்ல. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, ஒரு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது சொல்லி சரியா போச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாஹ் புகழ்ந்தாச்சு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செஞ்சாச்சு. அதுல விரிவாக செலவாத்து சொல்லணும், விரிவா சொல்லிக்கலாம், சாட்டா சொல்லணும் சொல்லிக்கலாம். இப்படி ஹம்தையும் செலவாத்தையும், ஹம்துனா இறைவனை துதிக்குதல், செலவாத்து என்றால் நபிகள் நாயகத்துக்காக வேண்டுதல். இந்த ரெண்டையும் சொல்லாமல் ஒருவர் கேட்பாரையானால் அது ஏற்கப்படாது. எந்த துவாவுக்கு இந்த ஒழுங்கு இருக்கணும். நீங்க எப்ப கேட்டாலும் சரி. ஆனா இந்த துவாக்கு எந்த துவாக்கு இந்த நேரத்தில் இதை ஓதுங்கிறாங்கல்ல, ககுசு நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கூடாது. சொல்ல வேண்டிய சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அங்கிருந்து வரும்போது குர்ஆனுக்கு என்ன செய்ய வேண்டியதான், அது ஒண்ணுதான் சொல்லணுமே தவிர அங்கிருந்து வரும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் இன்னது சொல்லுன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா, அந்த துவாக்களுக்கெல்லாம் ஒண்ணும் சொல்லக்கூடாது. நீங்க அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அந்த யூனிஃபார்மா சொல்லி தந்துட்டாங்க. அது ஒரே மாதிரி எல்லாரும் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்களே தான் சொல்லணும், நானும் தான் சொல்லணும். அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. இதுல சுதந்திரம் இருக்கிறது. நீ எந்த ஹம்தையாவது சொல்லிக்க, எந்த செலவாத்தையாவது சொல்லிக்க, சிறுக்கு இல்லாம நல்ல வார்த்தையா இருந்தா ஒரு செலவாத்தை சொல்லிக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக துஆ செஞ்சுக்க. அதுக்கப்புறம் உன்னுடைய எல்லா தேவையும் கேளுங்கிறாங்க. இதை வந்து கண்டிப்பா நம்ம கடைபிடிக்கணும். நம்ம கேட்கிறோம், இப்படி கேட்கறது நிறைய பேர் கேட்கறது தெரியல, கேட்கணும் யாரும் சொல்லிக் கொடுக்கறதும் இல்ல. ஏன்னா ஹம்து செலவாத்து சொல்லணும்னு இப்படி மொட்டையா சொல்லுவாங்க. இவன் ஹம்து செலவாத்துனா என்ன ஒரு பெரிய விஷயம் போல இருக்குன்னு என்ன செய்வான், தெரியாம விட்டு துவாசையில விட்டுருவான். ஹம்துனா ஒரு ஒண்ணு அல்லாஹ் போகணும், செலவாத்துனா ரசூலுல்லாஹ்வுக்காக துஆ செய்யணும். இதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஒரு ஆதாரம் சொல்வதா இருந்தால் திருமதியில 3398, நசையில 1267 ஆகிய ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோடு உட்கார்ந்து இருந்தார்கள். ஒரு நாள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இத்தகல ரஜுல், அப்போ ஒரு ஆள் வந்தார். ஒரு ஆள் வந்து என்ன செஞ்சாருன்னா அவர் தொழுதார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு ஆள் பள்ளிவாசலுக்கு வர்றாரு, வந்து அவர் தொழுகிறார். தொழுதவன என்ன செய்யறாருன்னா, தொழுது முடிச்ச உடனே அல்லாஹு மகஃபிர்லி வர்ஹம்னி நேர ஸ்ட்ரைட்டாக சேர்த்து கொண்டார். இறைவா எனக்கு அருள் புரி மன்னித்து விடுங்கிறார். சலாம் கொடுத்தாரு, நேர அல்லாஹு மகஃபிர்லிங்கிறார். நான் அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, எனக்கு அருள் புரின்னு சொல்லி கோரிக்கை நேரத்துக்கு வச்சு விட்டார். வச்ச உடனே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னாங்க, அஜல்த ஐயுல் முஸல்லி இதா ஸல்லைத, தொழுகையாளியே தொழுதவரே ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்களே, வந்து கேட்டீங்க ரொம்ப அவ்வளவு அவசரம் அல்லாட்ட கேட்கறதுக்கு ரொம்ப அவசரப்படுறீங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு இதா ஸல்லைத நீங்க தொழுவீங்க என்று சொன்னா அந்த அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டீங்க என்று சொன்னா உட்கார்ந்த பிறகு ஃபஹ்மதில்லாஹ பிமா ஹுவ அஹ்லுஹு, அல்லாஹ்வை அவனது தகுதிக்கு ஏற்ப புகழுங்கள். இந்த வார்த்தையை சொல்லி புகழுங்கள்னு சொல்லல. அதனால நான் உங்க செய்யற அந்த வார்த்தையை சொன்னேன். இந்த வார்த்தையை சொல்லி புகழுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தார்களே, ஆனால் அதுதான் சொல்லணும். அவன் தகுதிக்கு ஏற்ப அவனை புகழுங்கள். அதே மாதிரி ஒரு சல்லி அலைய, பிறகு எனக்காக துவா செய்யுங்கள். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழுங்க, பிறகு எனக்காக துவா செய்யி, சும்மதுஹு அப்புறமேல் அல்லாஹ்வுக்கு ஃபர்ஸ்ட் ஹம்து, அப்புறம் எனக்கு செலவாத்து, அப்புறம் உன்னுடைய கோரிக்கை உனக்கு தேவையானது மூணாவதா கேளு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப சும்ம ஸல்லா ரஜுலுன் ஆகர், இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதே மாதிரி ஒரு ஆள் வந்து தொழுதார். தொழுத உடனே அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஃபஹமிதல்லாஹ, அவர் அழகா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழ்ந்தார். ஓ ஸல்லா அலன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொன்னாரு. ஒண்ணு கேட்கலானா இவர் என்ன செய்யறாருன்னா, இன்னொரு கட்டத்தில் ஒரு ஆள் வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ்வை புகழ்றாரு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஏதோ ஸலவாத் சொல்றாரு, சொல்லிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஐயுல் முஸல்லி, ஏய் தொழுகையாளியே உது கேளுப்பா, அல்லாஹ் புகழ்ந்துட்டீல, ஸலவாத் சொல்லிட்டீல, இந்த ரெண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் ரெண்டா கேளு, இது மட்டும் சொல்லிட்டு போக கூடாது, உது கேளு அப்படின்னு சொல்லிட்டு துஜப் கேட்டா கொடுக்கப்படுவாய். கரெக்டான ஒரு முகமனை சொல்லிவிட்டாய்.
அடுத்தபடியா அவனுக்கு தர்றதா மிச்சம் கேட்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது திருமதியிலையும் நசையிலும் இடம்பெற்றிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப எந்த பிரார்த்தனை நம்ம செய்வதாக இருந்தாலும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் இதை சொல்லிவிட்டு அல்ல இதோட பெருசா சொல்லிவிட்டு நம்முடைய கோரிக்கைகளை வைக்கணும் என்பது இந்த பிரார்த்தனை அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்குரிய முறைகள்ல இன்னொரு முறை. இந்த கேட்கறதுல முக்கியமான ஒரு நேரம் என்ன நேரம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொன்னது ஐயுத்துவாய் அஸ்மவு, துஆக்கல்ல ரொம்ப ஏற்கத்தக்க ஒரு துஆ எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேக்குறாங்க, ஐயுத்துவாய் அஸ்மவு, துஆக்கல்ல ரொம்ப கன்ஃபார்மா ஏற்கத்தக்க துஆ எதுன்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துபுர குல்லி ஸலாத்தி மக்தூபா, ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு கடமையான தொழுகை முடிஞ்ச உடனேயும் கேட்கிற துஆ இருக்குது, அதான் ஏத்துக்கிறது சூப்பரா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு கடமை நிறைவேற்றியல, கடமையான தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஆனால் இன்றைக்கு நம்ம சகோதரர்கள் பத்தியில ஒரு பெரிய குறையை நம்ம காணுகிறோம். என்ன குறை? கூட்டு துஆ இல்லை, அது கிடையாது இஸ்லாத்துல. நம்ம தேவையை நம்ம தான் கேட்கணும். ஏன்னா அல்லாஹ் ரகசியமா கேட்க சொல்றான். அது ஒவ்வொருத்தருக்கும் தேவை தனித்தனியா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை கூட அவங்க துஆ செஞ்சு மற்றவங்க ஆமீன் சொன்னது கிடையாது. அல்ஹம்து சூரா ஓதும்போது ஆமீன் சொல்லியிருப்பாங்க தொழுகையில, அதுக்கு ஆதாரம் இருக்குது. அது தொழுகைக்கு உள்ள தொழுகையில நம்ம தனியா பேச முடியாதுல்ல, இமாம் பின்பற்றும் போது அவர் ஓதுறது கேட்டுட்டு இருப்போம். அதனால நம்ம ஆமீன் சொல்றோமே தவிர தொழுகையில குனூத் ஓதுனாங்கல்ல, அப்பவே பின்னாடி உள்ளவங்க ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ரெண்டை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வேளை தொழுகையிலேயோ, பெருநாள் தொழுகையிலேயோ, ஜும்மா தொழுகையிலேயோ, ஜனாசா தொழுகையிலேயோ, வேற எந்த ஒரு தொழுகையிலையும் நான் துஆ செய்யறேன் நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னது கிடையாது. அவங்கவுங்க கேட்டுக்குவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜனாசாவை அடக்கிட்டா கூட சொல்லுவாங்க, நீங்கள் இஸ்தக்ஃபிரு அஹீக்கும், உங்கள் சகோதரருக்காக அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர நான் தேடுறேன் நீங்க ஆமீன் சொல்லுங்க மாட்டாங்க. நீங்க தான் தெரிவிக்கணும், உங்க தேவை நீங்க கேட்டுக்கணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாத ஒரு வழிமுறை எது? சலாம் கொடுத்தவனா ஒருத்தர் துஆ ஓத விளங்காம, இஹ்லாஸ் இல்லாம, உள்ளத்துல இருந்து வராம ஏனோ தானோடு ஆமீன் சொல்ற பாருங்க, இது அல்ல துஆ. இது இல்லைன்னு சொன்னவன் இன்னும் சொல்ல போனா இந்த சட்டம் போட்டு செய்யும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களை கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க, ரொம்ப சட்டம் போட்டு அல்லாஹ் கூப்பிடுறாங்க மக்கள்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? மக்களே ஏன் இந்த மாதிரி கத்துறீங்க? இன்னக்கும் லா ததுன் அஸம வலா காயிபன், நீங்க செவிடனை கூப்பிடல, நல்ல செவிடனா கத்துற, இது கத்துற நீ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இன்னக்கும் லா ததுன் அஸம, நீங்கள் செவிடனை அழைக்கவில்லை, வலா காயிபன் மறைந்திருக்கிறவனை அழைக்கவில்லை, பல் ததுன சமயம் பசீரா, பார்த்து கொண்டும் கேட்டுக் கொண்டு இருக்கிறானே அவனை கூப்பிடுறீங்க, அதுக்கு கத்தன மெதுவாக்கள் அல்லாஹ் கூப்பிடுறாங்க, சத்தமில்லாம கூப்பிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கினார்கள் என்ற செய்தி புகார்ல இருக்கு. நான் குறிச்சிட்டு வரல, யாவத்துல சொன்னது நம்பர் தெரியல, புகார்ல இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு முறையில தான் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல கேட்கணும்னு சொல்றோம். ஆனா நம்ம சகோதரர் என்ன பண்றா? கூட்டுத்துவா இல்லைன்ற உடனே சலாம் கொடுத்தவன வேறு வீச்சு விடையாறான். சலாம் கொடுத்தவனு வரலாமா? நீ சலாம் கொடுத்த பிறகு ஓத வேண்டிய 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம தேவைகளை அவர் 5 நிமிஷம் கேட்கிறாரு, நீ 1/2 மணி நேரம் கேளு. எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அதிகமான தகுதின்னு சொல்றாங்களோ, அவசர வேலை இருந்தா 5 நிமிஷத்துல கேட்டுப்போ, வேலை வெட்டி பேசும் வெளியே அடிக்குமா 1/2 மணி நேரம் உட்காரு, அழுது கேளு. அது அந்த தொழுகைக்கு பிறகு, கடமையான தொழுகைக்கு பிறகு கேட்கறதுனால அல்லாஹ்விடத்துல கூடுதலா அங்கீகரிக்கப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சான்ஸ் எல்லாம் இழந்துடும். அதாவது நல்ல நல்ல சான்ஸ்கள் கிடைச்சுன்னு சொன்னா ஒன்னு எடுத்தா ஒன்னு பிரிந்து சொன்னா விடுவோமா? உலகத்துல சான்ஸ்கள் எது கிடைச்சாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? விட மாட்டேங்கிறோம். ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிந்தா போறோம், இலவசம் தர்றா ஓடி போயிடுறோம். இன்னைக்கு மட்டும் 10% தள்ளுபடினா போய் கியூல நிக்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தீன்ல எவ்வளவோ சான்ஸ்கள் தர்றான். அட எல்லா நேரத்திலும் கேட்கிறோட இந்த நேரத்தில் கூட தராங்கிறான். நம்ம அந்த சான்ஸ்களை என்ன செய்யறோம்? வாய்ப்புடையெல்லாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். சலாம் கொடுத்தோம் தாண்டி வரக்கூடாது. அவங்களோட கூடுதலா இருந்து, அப்படி இருந்தாலே பெரிய தாவங்கம். என்ன மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு தெரியுமா? அல்லாட்ட கேட்காத கூட்டம், நம்ம அல்லாட்ட கேட்கிற கூட்டம். அதை சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு என்ன பேர் ஆகி போச்சுன்னா, இவங்களுக்கு துவா கேட்கறது பிடிக்காது, அல்லாட்ட கேட்க மாட்டாங்க என்ற அளவுக்கு ஆகிட்டமா இல்லையா? இது என்னடா எதுனடாச்சும் அழுது கேட்கறான்டா, நம்ம சடங்கா கேட்கிறோம். நீ ஒழுங்கா கேட்டு சொன்னா பிரச்சாரம் வாயினால பண்ண வேணாம், அது பண்ணு, அதை பார்ப்பாங்க. நம்ம ஃபார்மாலிட்டி பண்றதுக்கு வரும், எவ்வளவு நேரம் உட்காந்து கேட்கணும் மாட்டான், எவ்வளவு உள்ளபூர்வமா கேட்கறான், அந்த முகத்தை பத்தியா அப்படி நினைச்சான்னு வைங்களேன், அது பெரிய பிரச்சாரம் இல்லையா? அவன் ஹக்கின் பக்கம் சத்தியத்துக்கு வருவதற்கு எவ்வளவு உதவும். அதனால கூட்டு துவாதான் இல்லையே தவிர தொழுகைக்கு பிறகு துவா இருக்குது.
கடமையான தொழுகைக்கு பிறகு என்ன இருக்கிறது? கண்டிப்பா துவா இருக்கிறது. இதை வந்து நம்ம பேணணும். அவங்களோட அதிகமான நேரத்தை ஒதுக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இன்னொரு வழிமுறை. இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இதுதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மேட்டர். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்னா ஒழுங்காக நீங்க கேட்கறீங்க, இப்படிலாம் கேட்கறீங்க, இந்த முறைப்படி எல்லாம் கேட்கறீங்க. இத்தனை நபிமார்கள் எல்லாம் கேட்டாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நம்மளோட சிறப்பா தான் கேட்டிருப்பாங்க. கரெக்டா ஹலாலான உணவை சாப்பிட்டு அப்படிலாம் கேட்டாங்க. கேட்டா எல்லாரும் கிடைக்குதா? எல்லாருக்கும் கிடைச்சா என்ன ஆகுறதுங்கிற எல்லாம் பணக்காரன் தான் கேட்பான். எல்லாரும் பணக்காரன் உலகம் ஈண்டு போகும்போதில்ல எல்லாரும் கேட்கறான். அப்ப வந்து அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, ஆமா கேட்டு கிடைச்சிட போதாங்க அப்படின்னு நம்ம வந்து தடுமாற கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த துவாவா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கேட்கிறான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதில்லை. ஆனால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுது நீங்க விளங்கிக்கணும். விளங்கிக்கிட்டீங்கன்னா நம்ம கேட்டமே அல்லாஹ் தரலையேன்னு சிந்தனை உங்களுக்கு வராது. எப்படி ஏற்றுக்கப்படுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 வழிகளை அல்லாஹ் வச்சிருக்கான் ஏத்துக்கிறதுக்கு. துவாவை ஏத்துக்கிறதுக்கு வந்து நீ நினைக்கிற மாதிரி தான் ஏத்துக்கணும்னு அல்லாஹ் நீ டிமாண்ட் பண்ணக்கூடாது. அவன் ஏற்றுக்கொள்வதற்கு 3 வழிகளை வைத்திருக்கிறான். 3ல் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் என்ன செய்யுமா? அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். அது என்ன 3 வழின்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு அல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்? பணத்தை கூட ஏதாவது கொடுன்னு கேட்கிறோம். இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வானா, இவனுக்கு நாளைக்கு என்ன கேடு வரப்போகுதுன்னு தெரியல, அதை கேட்காம நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. உதாரணத்துக்கு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் 8 மணிக்கு காலையில் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. அது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். நீங்க என்ன செய்ய தெரியாதனால அல்லாஹ் என்ன கோடீஸ்வரன் ஆக்குங்கிறீங்க. கிறுக்குப்பல நாளைக்கு நீ இருப்பியா சேவையானு உனக்கு தெரியல, கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்கறீங்க. அப்படி அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டா, நீ அதை கேட்கறீங்கள, அதை விட வேற ஒண்ணு உனக்கு தரேன்டா, இந்த ஹார்ட் அட்டாக் இல்லடா கூட 8 மணிக்கு வர்றா, நீ கேட்டீல, நீ கேட்டது ஒண்ணு. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, கேட்டதுக்காக வேண்டி நம்மளை அறியாமல் நம்மளை வர இருக்கிற ஒரு துன்பம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு வந்து தெரியாது. அவன் என்ன செய்யறான்னா, துவாக்கள்னால அந்த துன்பங்க விதியை கூட நான் மாத்துறாங்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யறான்னு கேட்டா, அது செத்து போற நிலையில் நாளைக்கு இருக்கலாம், இவன் பணத்தை தாண்டி கேட்கலாம், பிள்ளையை தாண்டி கேட்கலாம், நாளைக்கு இந்த இடத்துல நீ அனுபவிக்கும் முதல்ல. அதனால அந்த கோரிக்கைக்கு பதிலா அதுக்கு போடு, உனக்கு வழங்க, உனக்கு அதை நீக்கிறாங்க. அது எப்ப தெரியும்? மறுமையில போனாலும் தெரியும். என்ன நமக்கு எழுதி இருக்கிறான், இப்படி எழுதி மாறி இருக்கிறது அப்பதான் தெரியும். அதனால நீ கேட்கிறது நீ நான் முதல்ல விளங்கிக்கணும். நீ கேட்டது கிடைக்கல என்று சொன்னா என்னமோ நமக்கு வர்ற ஒரு முசீபத்தை அல்லாஹ் தட்டி விட்டுருக்கிறான். எந்த கோரிக்கை நீ நான் விளங்கிக்கணும். நீ கேட்டது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். இப்ப நம்ம வந்து உலகத்தில் அது மாதிரி நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் இருக்காரு, ரொம்ப வேண்டியவர், என்ன கேட்டாலும் நீ கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் தான் கேட்கிறாரு. 100 ரூபாய் கொடுக்க இயலும், உங்களுக்கு கொடுக்க முடியும், அது பெரிய விஷயம் கிடையாது, அவர் கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கால் கிட்ட ஒரு பாம்பு எடுத்து கொத்த போகுது, நிக்குது, அதை நீங்க பார்த்துட்டீங்க. 100 ரூபாய் கேட்கும்போது அதை கவனிப்பீங்க, பிடிச்சி அவனை தள்ளி விட்டுருங்க. 100 ரூபாய் கேட்பான், பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவான். ஏன்னா 100 ரூபாய் கண்டு தள்ளுறான், அதை பாருங்க வர்ற காலில் 100 ரூபாய் பெருசு, உன்னை பாம்பு கொத்த வந்திருக்கா, அதை காப்பாத்தினா இப்ப 100 ரூபாய் பெருசா உனக்கு. அப்படி நம்ம செய்யறோமா இல்லையா? நம்மளே செய்வோம்ல. பின்னாடி ஒரு கத்தி எடுத்து குத்த வர்றான், அது அவனுக்கு தெரியாம ஒரு 1000 ரூபாய் இருக்குமான்னு கேட்கலாம். நம்ம என்ன செய்வோம்? குத்திட்டு போட்டு 1000 ரூபாய் எடுத்துட்டு போமா, அதுக்குள்ள போயிருவானவன். நம்ம 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தோம்னு சொன்னா அவனை ஒரே எடுத்துட்டு போயிருவாங்கல்ல. நம்ம என்ன செய்வோம்? உடனே அவனுக்கு செய்யற உதவி என்ன? அவன் கேட்கறத கொடுக்கறது நல்ல உதவி, அவனுக்கு வந்த துன்பத்தை தடுக்கிறதா பெரிய உதவி. அப்ப அவன் கேட்கறான்ல, ஒரே தள்ள அவனை தவிர ரெடிவா தள்ளுவான், ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு உதவி செஞ்சு விட்டுருவோம். அல்லாவும் இதே ஸ்டைல் என்ன பண்றானா, இவன் ஒன்றை கேட்டானையானால் இவனுக்கு அதை கொடுத்துருவான். கேட்டதே கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? வேற எதுவும் உனக்கு கஷ்டம் வராது என்று இருந்தால், நீ கேட்டுட்ட, உனக்கு துன்பம் ஒன்று வர்ற மாதிரி இல்லை அப்படின்னு இருக்குமையானால், இந்தா கேட்ட கொடுக்கும், ரூபாய் வேலை இந்தா வச்சுக்கேன்றுவான். சில பேரை கேட்பான், அதோட பெரிய டேஞ்சரான ஒன்று அவனுக்கு வரப்போகுது, அது விளங்காம கேட்பானா, அவனுக்கு எப்படி எல்லாம் ஏத்துக்குவான்னு கேட்டா அதை கேட்டுக்கா நீங்க எடுத்துருவான். இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுக்கு ஒரு துன்பத்தை வந்து அல்லாஹ் வந்து தடுத்துடுறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2, ஒன்னு கேட்டது என்ன கேட்டியோ அது கிடைக்கும், அல்லது என்ன கிடைக்கும்னு கேட்டா அவனுக்கு வர்ற ஒரு துன்பம் வந்து அகற்றப்பட்டு விடும். அல்லது என்ன செய்வான்னு கேட்டா, கேட்டான்ல நிறைய நம்ம வந்து ஒரு 40 வயசு வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு அம்மளே கைவசம் இருக்காது, இன்னைக்கு தான் திரும்பி வந்திருப்போம். நம்ம என்ன செய்வோம்? அது வேணும் இது வேணும் துணியாவில கேட்போம். அல்ல என்ன பண்ணுவான்? நிறைய மார்க் கம்மியா இருக்கு இவனுக்கு, இவனுக்கு கேட்டுட்டு இருக்கிறான், அதுல கொடுப்போம். இவனுக்கு அங்க வர ரொம்ப கம்மியா இருக்கு, 40 வருஷம் நாசமாகிட்டான், 50 வருஷம் வீணாக்கி விட்டான், நிறைய பாவங்களை செஞ்சு விட்டான், இவனுக்கு துணியாவில இப்ப தெரிஞ்சுட்டான், கொடுத்துடலாம். இதை கொடுத்தோம்னு சொன்னா மறுமையில் அவனுடைய கணக்குகள் ரொம்ப ஃபெயில் ஆயிரம் ரொம்ப இருக்கு. அதுக்கு அல்ல என்ன பண்றான்? கேட்டீங்களா, இதுக்கு இப்ப தரமாட்டான்,
வர வச்சுக்கிறோம். அங்க மறுமையில் அது கேட்டதுக்காக வேண்டி அங்க என்னமோ பெரிய அமல் செஞ்சாங்க. 10 வருஷம் தொழுத மாதிரி எழுதிக்கிறோம். 6 மாசம் தொழுவாக ஒருத்தர் இதுக்கு ஒரு 6 மாசம் போட்டுக்க. நீ 40 வருஷம் தொழுவல இன்னொரு 6 மாசம் போட்டுக்க. ஒரு துவா செஞ்சா இது 9 மாசம் தொழுதான்னு ஏதோ ஒரு கணக்கு போட்டு அல்லாஹ் வந்து அதே செஞ்சு விட்டுவானா. மறுமைக்காக அதை சேமிச்சு வைக்கிறான். கேட்கிறது வீணா போல் வழங்கின போமே. கேட்கிற எந்த துவாவும் வீணா போகாது. உண்மை ஏத்துக்கலையா அங்க நமக்கு கிடைக்கும் நினைச்சுக்க, அல்லது இங்க நமக்கு வர வேண்டிய ஒரு துன்பம் நீக்கப்பட்டு விளங்க, அல்ல அதுவே கிடைக்கும் வச்சுக்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது இல்லா ஆத்தாஹுல்லாஹு பிஹா இஹ்தா ஸலாத்தின், 3இல் ஒரு வழியில் அல்லாஹ் வந்து அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. 3 வழியில ஒரு வழி என்னன்னு கேட்டா, இம்மா அன் துஅஜ்ஜல லஹு தஅவத்துஹு, அவன் கேட்டதே கொடுக்கப்பட்டு விடும். ஒண்ணு என்னது, அவன் என்ன கேட்டானோ அதுவே கிடைக்கும். இம்மா அன் யத்தஹிரஹு லஹா யத்தஹிரஹா லஹு ஃபில் ஆகிரா, மறுமைக்காக அதை வந்து அல்லாஹ் கணக்கில் வர வைத்துக் கொள்வான். மறுமைக்கு அங்க கொடுக்காம இங்க கொஞ்சம் கஷ்டப்படு, அங்க பெரிய கஷ்டப்பட போற, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுமைக்குரிய அமலாக அதை அல்லாஹ் நினைக்கிறான், ஏற்றுக்கொள்வானா. இம்மா அன் யஸ்ரிபான் சுவா மிஸ்லஹா, அதுக்கு பதிலா என்ன செய்யறான், ஒரு தீங்கை அவனை விட்டு அல்லாஹ் நீக்கி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, காலு இதன் நக்சுரு, இப்படி இருந்தா நாங்க கேட்டுட்டே இருப்போமே, ரொம்ப ஜாஸ்தியா கேட்போமே அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். நாங்க என்னமோ கேட்டதுல என்ன ஒண்ணு தான் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம், 100% ஏற்றுக்கப்படுங்கிறீங்களா? அப்ப நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன், ஒரே துவாவிலையும் நாங்க மூடி கிடப்போம், வேற வேற அமல்களை என்ன செய்வோம், அதுவே எங்களுக்கு போதுமே, ஒன்னு இங்க கிடைக்கும், இல்லாட்டி நல்லது கிடைக்கும், இல்லாட்டி அங்க கிடைக்கும், இதுக்கு நாங்க விட எப்ப பார்த்தாலும் துவா, எப்ப பார்த்தாலும் துவாவில நாங்க மூழ்கிடுவோமே, அதிகமா செய்வோமேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் வாக்குத்தரு, அல்லாஹ் அதுக்கு மேல அதிகமா தருவானே அப்படின்னு செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. நிறைய கேட்டா அல்லாஹ்க்கு நஷ்டமா இருக்கிற மாதிரி கேட்கிறாங்க, நிறைய கேட்டா அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் வாக்குத்தரு, அல்லாஹ் அதுக்கு மேல அதிகமா தருவா, என்ன செய்வீங்க, நீ அதிகமா கேட்டீல, நீ 100 கேட்டா 200 தருவான், 200 கேட்டா 400 தந்துருவானே, அவனுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அஹ்மதுல 10709வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, 4 வழிகள் அல்லாஹ் ஏத்துக்கிறான். அந்த 3க்கு பதிலா இன்னொரு வழி சேர்த்து வருகிறது, 4 வழி, இந்த 3 போக அடிஷனலா. அது என்ன வழின்னு கேட்டா, அவன் கேட்டதை விட சிறந்ததை எல்லாம் கொடுப்பான். நம்ம கேட்கிறோம்ல, கேட்டதை கொடுக்கிறது ஒண்ணு, மறுமைக்காக அதை சேர்த்து வச்சுக்கிறது ஒண்ணு, அல்லது வந்து நமக்கு வந்து வரக்கூடிய துன்பத்தை நீக்கிறது ஒண்ணு. கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான். நமக்கு விளங்காம இதான் நல்லதுன்னு கேட்டுட்டு இருப்போம், இதை போய் கேட்கிறீங்க, அதை கேள்வி வேண்டாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு கடையில உங்களுக்கு வேண்டிய நெருக்கமான ஒரு கடைன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்க வந்து அக்கறை உள்ள ஒரு ஆள் சொந்தக்காரன் நடத்துற ஒரு கடை, அதுல போய் என்ன செய்றீங்க, அந்த சோப்பு நல்லா அழகா இருக்க தாண்டு கேட்பீங்க, பார்க்க நல்லா தான் இருக்கு, இது வாங்கிக்க, அது வேணாம் சொல்லி தருவார்ல, மத்தவனுக்கு சொல்லி தர மாட்டாரு, மத்தவனுக்கு ஏதாவது தலையில கட்டிடுவாரு, நீங்க வேண்டிய ஆள் என்ன செய்வாரு, அது வேணாம் அது வாங்கிக்க, நல்லா கொடுப்பாரு. நீங்க கேட்டது ஒண்ணா இருக்கு, கேட்டது நல்லது தருவார். ஒரு குழந்தைய கூட்டிட்டு தாய் போகுது, கடத்தலுக்கு போகுது, இந்த குழந்தை என்ன செய்யறான்னு கேட்டா, பல ஒரு கத்தி இருக்கு, அதை வாங்கி கேட்கறான், வாங்கி கொடுக்குமா தாயி, கொடுக்குவாரு அந்த கத்தி, ஆனா அதுக்கு பதிலாக 10 ரூபாய்க்கு வேற சாமான் வாங்கி கொடுக்கும். இவன் கத்தியை போய் கேட்கறான், வயிற்றுல குத்திட்டு என்ன ஆகுறது, விளங்காம கேட்கறான், அதுக்கு பாஸ் ஆகல அர்த்தமா, நீ கேட்கிற கத்தி அது உனக்கு யூஸ் பண்ண தெரியாது, உணர்வு ஆயிரும், அதுக்காக நீங்க கேட்டீங்களப்பா, கேட்க தெரியாம கேட்டுவிட்ட, நான் என்ன செய்யறேன், அதோட சிறந்த உனக்கு தர்றேன், நீ கட்டி தானே கேட்ட, இந்த காரை வச்சுக்க, இந்த ரிமோட் கார் உனக்கு வாங்கி தந்து வச்சுக்கன்னு சொல்லி தர்ற மாதிரி, தாயார் தர்ற மாதிரி என்ன செய்யறான்ல, அதை விட சிறந்த தந்துடாட்ட அது இடைஞ்சல் பண்ணாரு. சில பேர் பிள்ளைய கேட்பான், பிள்ளைய எல்லாம் கொடுக்க மாட்டான், நம்ம நீங்க புள்ள கேட்டு பார்த்து தரல, ஏன் தரல அர்த்தம் இருக்காங்கல்ல, உனக்கு பிள்ளைய கொடுத்தா அவன் உனக்கு தெருவில் வெளியே வச்சிருவான், உனக்கு வழக்க தெரியாதுன்னு தெரியும், அப்படி சில பேர் இருப்பான், அவன் தரதலையா போயிடுவான்னு தெரியும். இவன் பிள்ளைய கேட்கறான், பிள்ளைய கொடுத்தா என்ன ஆகுது இவனுக்கு, இவன் சரியான கொடுப்ப வளர்க்க மாட்டான், அவனுக்கு கேடாத்தான் முடியும், நம்ம வேற ஒண்ணு கொடுத்துருவோம், அவன் விளங்காம கேட்கறான், அதை விட சிறந்ததை கொடுத்துருவோம், என்ன செய்வான். அப்படி 4 வகையில ஏதாவது ஒரு வகையில நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுதுங்கும் போது நம்ம எதுக்கு பிரார்த்தனை விடணும், கேட்கறத உதவி தருவதை நிறுத்தக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த கேட்கறதுல சில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, கையை உயர்த்தி கேட்கணும். கேட்கும் பொழுது என்ன செய்யணும், கைகளை உயர்த்தி அல்லாட்ட கேட்கணும். கேட்கறதுக்கான முறை என்னன்னு கேட்டா, மழையை கேட்கும்போது மட்டும்தான் இப்படி கேட்கணும். மழையை கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, மழை தொழுகையில துஆ செய்யும் போது இப்படி கேட்க மாட்டாங்க, இப்படித்தான் கேட்பாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு மழை இறக்கி வைப்பாயா கண்டு இந்த மாதிரி தான் மழையை கேட்பாங்க. எல்லாம் சட்டையை மாத்தி போட்டு தருவாங்க, எல்லாம் தலைகளை புரண்டு போச்சுல, மழை இல்லாதனால எல்லாம் தலைகளை கிடக்குல மாறி கிடக்குது. அப்ப அதை சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சட்டையை மாத்தி போட்டு தருவாங்க,
கையை இப்படி தூக்குறத இப்படி தூக்கிடுவாங்க. ஜும்மாவில் இருந்து கொண்டு இந்த மாதிரி ருத்பாவில மலை தொழுகை நடத்தும் பொழுது இந்த மாதிரி தான் துவா செய்வாங்க. எங்களுக்கு மழை இறக்குவாயாக, நான் கஷ்டப்படுறோம், ஆடு மாடுகள்லாம் போகுதுன்னு சொல்லி இப்படி கவுத்தி போட்டு என்ன செய்யணும், துவா செய்யணும். மழைக்கு கேட்கும்போது அவங்க எந்த அளவுக்கு தூக்குவாங்கன்னா அவங்களுடைய அக்குள் தெரியற இப்படி தூக்குவாங்க. இப்படி எல்லாம் இல்ல, இப்படி தூக்குறதில்ல, அக்குள் தெரியற இப்படிதான் தூக்குவாங்க. இப்படி தூக்கி எல்லா கேட்பாங்க. மழை இது கேட்ட அதிசயம் யாருக்கு தெரியும், சொல்லிக் கொடுக்கல. ஹதீஸ்ல இருக்கிறது ஒரு மாதிரி நீங்க எல்லாம் பாக்குறீங்க. இப்படியா இன்னும் டைப்பா இருக்குங்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கிறாங்க. அவங்களா இது புகாரில முஸ்லிம்ல ஏராளமான நூல்கள் இருக்குது. அது மழைக்கு உள்ளது. மற்ற நேரங்கள்ல எல்லாம் எப்படி அது எப்படி எல்லாம் தூக்குனாங்கன்னு வைங்களேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு துவா செய்தாலும் புகாரில வருது பாருங்க, லா யர்ஃபு யதைஹி செய்யும் மின் துஆஹி இல்லா ஃபி இஸ்திஸ்கா. மழை தேடும் போது மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமா கைகளை உயர்த்துவாங்க. எந்த அளவுக்கு உயர்த்துவாங்கன்னா யர்ஃபு ஹத்தா யுரா பயாவு இப்தைஹி, அவங்களுடைய அக்குள் ரெண்டும் தெரிகிற அளவுக்கு இப்படி என்ன செய்வாங்க, உயர்த்துவாங்க. புகாரில 1031 3565 ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். மற்ற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் அந்த மலை தொழுகை அல்லாமல் சும்மா சாதாரணமா துவா செய்வதாக இருந்தால் அப்பெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பேர் கையை உயர்த்துவது தவறு ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் கேட்கணும், கையை உயர்த்தக்கூடாது, எந்த ஆதாரம் இல்ல, மலைத்துறைக்கு மட்டும்தான் உயர்த்திருக்கிறாங்க, மற்றவர்களும் உயர்த்தக்கூடாது என்றெல்லாம் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை பேசுறோம்னு சொல்றவங்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்காகவே அது சம்பந்தமான சில சான்றுகளை தெரிஞ்சுக்கிறனும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்வாங்க, அந்த ஹஜ்ஜுக்கு போனாங்க இல்லையா, ஹஜ்ஜுக்கு போய் அந்த கற்களை அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல சைத்தானுக்கு எரியும் இல்லையா, அப்படி எரிந்தவன் என்ன செய்வாங்கன்னு கேட்டா எதைகி தம்முடைய கைகளை உயர்த்துவார்கள், கூமு தவியலன் நீண்ட நேரம் நிற்பார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி புகாரியில் 1751 1753 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒருத்தரை ஜக்காத் வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்புனாங்க. அவர் வசூலிச்சு என்ன பண்ணாருன்னு கேட்டா, ஜக்காத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படி தனியா ஒதுக்கி இது எனக்கு தந்தாங்கிறார். இவரை ஜக்காத்து வாங்க அனுப்பிவிட்டாங்க. இவர் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் இங்க கொடுக்கணும். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த அளவுக்கு ஜக்காத்துக்கு அனுப்புனீங்கல்ல, இது ஜக்காத்து, இது நீங்க வச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தந்தாங்க. இவர் நேர்மையான ஆளு, இல்ல அவர் அனுப்பிட்டு போயிடலாம். அவர் உண்மையில கொடுத்துருக்காங்க, இல்லன்னா அவர் யார் ரசூலுல்லாஹ் சொல்லாம கூட வச்சுக்கலாம், எடுத்துட்டு போயிருக்கலாம். அவரை நினைச்சுட்டாரு, இப்ப நமக்கு தந்தா வாங்கிக்கலாம்னு அவர் நினைச்சுக்கிட்டார். நினைச்சுக்கிட்டு எனக்கு தந்ததுன்னு அவர் சொல்லிவிட்டாரு. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, கடுமையா கோவப்பட்டு என் வாப்பா வீட்டுல போய் வருவான்னு பார்ப்போம், நான் அனுப்புன வேலைக்கான உங்களுக்கு தந்தாங்க அப்படி கேட்கறாங்க. இது வார்த்தையை சொன்னாங்க, அல்லா ஜலச ஃபீ பைத்தி அபீஹி, உங்க வாப்பா வீட்டுல போய் நிற்க கூடாதா, அவ உம்மிஹி அல்ல உம்மா வீட்டுல போய் இரு, உனக்குன்னு வரதான் பார்ப்போம். நான் உனக்குன்னு வந்தா நீ வீட்டுல கூட தேடி வரணும், அதான் உனக்குன்னு வர்றது. நான் ஒரு வேலைக்கு அனுப்பியிருப்போம், உனக்கு தந்தாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம், நீ ஏதோ 4 ஆட்டுக்கு போல ஒரு ஆட்டை வாங்கியிருப்ப, ஏதோ ஒரு சலுகை எதிர்பார்த்து உனக்கு கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஜக்காத் வசூலிக்க போன ஆள்கிட்ட கம்பல்சரி வசூல் தானே, விரும்பி கொடுக்கறது இல்ல. கம்பளா வசூல் பண்ணும் பொழுது இவரை கொஞ்சம் கூல் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் பார்த்து ஒரு மாதிரி எடுத்துட்டு போவாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உனக்கு தந்தது இல்லப்பா, வேற விஷயத்துக்கு வந்தது, அதனால இது உனக்கு வச்சுட்டு போட்டாங்க. வச்சுட்டு போன்னு சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மக்களை எந்திரிச்சு கிப்லாவை நோக்கி துஆ செய்ய சொல்றாங்க. மக்களை கைகளை வேற உயர்த்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மறுமை நாளையில இந்த மாதிரி ஆட்டை சாப்பிட்டவன், மாட்டை சாப்பிட்டவன், ஒட்டகத்தை சாப்பிட்டவன், இந்த மாதிரி எல்லாம் மறுமையில யார ரசூலுல்லாஹ் அபிஸ்னி ரசூலுல்லாஹ்வை காப்பாத்துன்னு கேட்டுப்படாது, இந்த மாதிரி சாப்பிட்டு ரசூலுல்லாஹ்வை நீங்க தான் காப்பாத்தணும்னு கேட்டுப்படாது அப்படின்னு அந்த மக்களுக்கு எச்சரிக்கப்பட்டு சொல்றாங்க. சும்மா ரஃபா யதைஹி, பிறகு தம்முடைய கைகளை உயர்த்தினார்கள். கை அக்குள் தெரிகிற வரைக்கும் இப்படி இல்ல, அக்குள் தெரிகிற வரைக்கும் உயர்த்தி என்ன சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹல் பல்லகுது, இறைவா நான் சொல்லிவிட்டேனா, இறைவா நான் சொல்லிட்டேனா, நான் எவனை செஞ்சுட்டேன் அல்லாஹ்வை சாட்சியாக அல்லாஹ் கூப்பிடுறாங்க. அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது கைகளை உயர்த்தி கேட்டிருக்கிறார்கள். இவரை எச்சரிக்கை பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு தந்தாங்க உனக்கு தந்தாங்கன்னு சாப்பிட்டீங்க, மறுமையில நான் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது, யார சூழல் அது சொல்லி ரசூலுல்லாஹ் காப்பாத்துன்னு வந்துடாது, இங்கேயும் சொல்லிவிட்டேன், எச்சரிக்கை வேண்டியது இங்கேயும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 2597 6979 7147 7197 ஆகிய ஹதீஸ்கள் எல்லாம் இருக்குது நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு கூட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க ஒரு இது என்னன்னா யுத்தம், அதுல என்ன பண்ணிட்டாருன்னா அவரு இஸ்லாத்தை ஏத்துக்கணும் சொல்றாரு. இஸ்லாத்தை ஏத்துக்கணும் சண்டைக்கு வர மாட்டேன்னு நடத்தினானே, எதிரிகள் அந்த கருத்தை சொன்னாங்கன்னா நாங்க யுத்தத்துக்கு வர ரெடியா இல்லைன்னு அர்த்தம். இவன் உயிரை காப்பாத்திருக்கா பொய் சொல்றான்னு நினைச்சுக்கிட்டு இவர் சீவிட்டார்.
ஆளை காலி பண்ணி விட்டார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க, இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே கடுமையா கோபப்பட்டு உடனே கையை உயர்த்துறாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே ரஃபான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்ரவு இலைக்க மிம்மா ஸனா காலித் மர்ரத்தைன். யா அல்லாஹ், இந்த காலித் செஞ்ச வேலையில நான் விலகி கொண்டவன், என்னை பிடிச்சிடாத. இவர் வந்து ஒருத்தன் நான் ஏற்றுக்கொள்றேன், நான் வந்து சண்டைக்கு வரலன்னு சொல்லும் பொழுது அதை நம்பாம அதுக்கு மேல இவர் உள்ளத்தை நுழைஞ்சு பார்த்த மாதிரி ஒருத்தனை கொண்டு விட்டாரு. இந்த செயலுக்கு நான் பொறுப்பு இல்லையா, நான் இதிலும் விலகி கொண்டவன். இந்த காலிது செஞ்ச வேலைக்கு வந்து என்னைய தண்டிச்சிடாத என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி 2 தடவை சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அபரவு இலைக்கும் விமாசன காலிது என்று மரணத்தை 2 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று புகாரியில 4339வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆள் வந்து உபைத் அபி ஆமீர் என்ற ஒருவருக்காக வேண்டி அவர் உதவி செய்யறதுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறார். யாராவது உதவி செஞ்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, பிறகு உபகாரம் செய்வாங்க, இல்லை துஆ செய்வாங்க. ஏதாவது கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கணும் ஏதாவது கொடுக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவானாக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவருக்காக துஆ செய்யறாங்க. அவர் அந்த ஹெல்ப் பண்ணதுக்காக வேண்டி அவருக்கு துஆ செய்யும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கையை உயர்த்தி சும்மா ரஃபா யதைஹி 2 கைகளை உயர்த்தினார்கள். உயர்த்திவிட்டு அல்லாஹும்ம மக்ஃபிர் லி உபைத் நபி ஆமீர், இந்த அபு ஆமீர்ங்கிற உபைதனை மன்னிச்சு விடுவாயாக அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹும்ம ஜஅல்ஹு யௌமல் கியாமத்தி ஃபௌக கதீர் மின் ஹல்கிக மினன் நாஸ், உன்னுடைய படைப்புகளிலேயே நிறைய பேரை இவரை மேலாண் நிலையில் வைத்து விடுவாயாக அப்படின்னு அவருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது கைகளை உயர்த்தி, அதான் பாயிண்ட், கைகளை உயர்த்தினார்கள் என்று இந்த ஹதீஸ்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது புகாரியில 6383 4323 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எர்ஃபவு யதைஹி பித்துவா, துஆ செய்யும் பொழுதெல்லாம் கைகளை உயர்த்த நான் பார்த்திருக்கிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம்ல 1490வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் அவங்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கை குழந்தை கொண்டே பாலைவனத்தில் கொண்டு விடுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அந்த மக்காங்கிற ஒரு ஊரை உண்டாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அங்க ஒரு குடியமர்த்தான். தன்னுடைய இப்ராஹிம் நபியுடைய மனைவியை குடியமர்த்தி அங்க ஒரு ஊர் உண்டாகணும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு அடித்தளமா அங்க மக்கா உண்டாகணும், மனிதர்கள் பெருகணும், அதுல முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும், இறுதி நபி வரணும், அவர் மூலமா அந்த உலகத்துக்கெல்லாம் சென்றடைய வேண்டிய மெசேஜ் போகணுங்கிறதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்காக வேண்டி அதுக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் அங்க அடித்தளம் வைக்கிறான். கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு விட்டுட்டாங்க. அல்லாஹ் சொல்ல கேட்டு பாலைவனத்தில் விட்டுட்டு வர்றாங்க. பாரான்கிற பெருவழி, பேர் பாரான், வரலாற்றுல பாரான் பெருவழியில கொண்டு என்ன செய்யறாங்க, விட்டுட்டு வர்றாங்க. விட்டுட்டு வரும் பொழுது அவங்க அல்லாஹ்வுக்கு துஆ செய்யறாங்க. அந்த துஆ குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரப்பனா இறைவா இன்னி அஸ்கன்து ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததிகளை நான் குடியமர்த்தி விட்டேன். விவாதின் கைரி தி ஸரஇன், எந்த ஒரு பயிர் பச்சை இல்லாத ஒரு பாலைவனத்தில் கொண்டு விட்டிருக்கிறேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய தூய்மையான ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிட்டாங்களே, அந்த இடம் பாலனிலே கிடக்குது. அந்த ஆலயத்திற்கு அருகிலே கொண்டு நான் என்னங்கிட்டேன் குடியமர்த்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்வாங்க, பெரிய துஆ. அந்த துஆவை செய்யும் பொழுது ரஃபா இப்ராஹிம் யதைஹி, இப்ராஹிம் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி துஆ செய்தார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த துஆ செஞ்சது குர்ஆன்ல இருக்கிறது, அது நமக்கு பாயிண்ட் இல்ல, கையை உயர்த்துற பாயிண்ட்காக சொல்றேன். இந்த துஆவை செய்யும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பனா இன்னி அஸ்கன்து ஓதல துஆ கையை உயர்த்தி நின்றார்கள், துஆ செய்தார்கள் என்ற செய்தியை புகாரியில 3364 தேடி பார்க்கணும். இது பெரிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் வந்து ஒரு 3-4 பக்கம் வரும். அதுல அந்த கையை உயர்த்தினாலும் ஒரு இடத்துல இருக்கும். சின்ன ஹதீஸ் பெரிய ஹதீஸ் 3364வது ஹதீஸ்ல அப்படி மொத்தத்தையும் படிச்சுட்டு வந்தீங்கன்னா பிறகு அவர் கைகளை உயர்த்தி துஆ செய்தார். அந்த வாசகத்தை நீங்க பாத்தீங்க. இது 3364 அதை பாக்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒருத்தன் வந்து பிரயாணத்துல போறான், அவன் வந்து ஹராமான உணவை சாப்பிட்டு இருக்கிறான், ஹராமான ஆடை அணிஞ்சிருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் வந்துகிட்டு என்ன செய்யணும், அவன் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறான்னு சொல்லும் பொழுது அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமுத்து யதைஹி இலஸ்ஸமா, வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி கொண்டு யாரை போய் ஆரம்பிக்கிறான், என்ன எப்படி அல்லாஹ் தருவாங்கிறாங்க. அப்ப வானத்தை நோக்கி கையை உயர்த்தலாம் வழங்குதுல, இவனுக்கு தராம போனது காரணம் ஹராமுனாலதான், கையை உயர்த்தினதுனால இல்ல. இவன் கையை உயர்த்தி ஒழுங்கா கேட்கிறான், கேட்கிற விதமெல்லாம் சரியா இருக்கிறது, விஷயம் சரியா இல்ல, அடித்தளம் நல்லா இல்ல அப்படிங்கிற அந்த ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ்லயும் கைகளை உயர்த்துவதற்கு என்ன இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறதை பார்க்கிறோம். அதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் வந்து வள்ளல், பெரிய வள்ளல். அவன் அதே நேரத்தில் வெட்கப்படுறான். அல்லாஹ் வந்து வெட்கப்படுவானா, என்னத்தை வெட்கப்படுவானா, நீங்க எஸ்தஹி, அவன் வெட்கப்படுகிறான். இதா ரஃபா ரஜுலு இலைஹி யதைஹி, அவனை நோக்கி ஒரு அடியான் கையை உயர்த்தும் பொழுது
ஐன் எருத்தகுமா சிஃப்ரன், அத சிஃப்ர்னா சைபர், இதுல சைபர்னு எடுத்துக்கிறாங்க. வெறுமனே துரியமாக அந்த கையை திருப்பி அனுப்புவதற்கு எல்லாம் வெட்டப்படுறான். அதை கையை கேஞ்சிப்புட்டான். மனுஷனா இருந்தா இல்ல இல்லன்னு சொல்லி விட்டுறான். அல்ல இல்லன்னு சொல்லியாலுமா? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ஆகுண்டா ஆயிட்டு போகுது, கேட்டு விட்டான். அப்ப இப்படி நம்ம சும்மா அனுப்புறீங்களே அப்படின்னு அல்ல வெக்கப்படுவான். யாவும் வச்சுக்கிறங்க. அதனால தைரியமா கேளுங்க. வெக்கப்படுறாங்க 4 வகையில தந்துருவாங்க. 3+1 4 வகை இருக்குல்ல. ஏதாவது ஒரு வகையில எந்த துவா வீணா போவா இந்த முறைப்படி இருந்தா, இந்த முறைப்படி எல்லாம் அமைந்து இருக்குமே. ஆனால் கண்டிப்பா அல்லாஹ் வந்து 4 வகையில ஏற்றுக்கொள்கிறான். அதுல ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சிஃபரன் ஹாய்பத்தைனி, ஒண்ணும் இல்லாம சைபராக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக திருமதியில 3479, அபூதாவுல 1223, இப்னு மாஜாவுல 3855 ஆகிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கைகளை உயர்த்தும் பொழுது நான் அவர்களை பார்த்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபுல் அஹ்மன் ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு. இவர் அறிவிக்கிற ஒரே ஹதீஸ் தான். சில ஆளுக்கு ஒரு ஹதீஸ் தான் அறிவிச்சிருப்பாங்க. இந்த சஹாபி வந்து இந்த ஒரு ஹதீஸ்ல மட்டும் தான் வருவார். ஒரு ஹதீஸ் அறிவிச்ச சஹாபிங்கிற பேர்ல இவர் வருவார். இவர் இந்த சஹாபி அறிவித்திருக்கிற ஹதீஸ் என்னன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை ராபியின் எதைக்கு தன்னுடைய கைகளை உயர்த்தி கிப்ல வஜி முகத்தை நோக்கி கைகளை உயர்த்துகிறார்கள். அது தலையை கடந்து செல்லவில்லை. இப்படி வச்சுக்கூடாது, அது மலைச்சிட்டாது. தலைக்கு மேல போயாத அளவுக்கு நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தினார்கள் என்ற அந்த செய்தி அபூதாவுதுல 987, அஹ்மதுல 20939 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி பல சந்தர்ப்பங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி துவா செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது கையை உயர்த்தி இந்த துவாக்களை விட்டுவிட்டு, இந்த துவா பாத்ரூம் போறது, தூங்குறது, சாப்பிடுறது, அந்த துவாக்கள்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டிய, கையை உயர்த்த வேண்டியதும் இல்ல, ஹம்து ஸலவாத் இல்ல, அது ஒரு திக்ர் மாதிரி. அது சும்மா சொல்லிட்டு போயிட வேண்டிய. நம்மளா அல்லாஹ்ட்ட கேட்க நினைச்சோம்னு சொன்னா ஹம்து ஸலவாத் சொல்லி கைகளை உயர்த்தி அப்பதான் வாங்குறோம்னு அர்த்தம். சரியா? இந்த விஷயத்துல வளைகிறது, காம்ப்ரமைஸ் கூடாது. இதுல யாரெல்லாம் மீறுறார்களோ, இய்யாக நஅபுதுல யார் மாற்றம் செய்கிறார்களோ, இய்யாக நஸ்தஈன்ல யார் மாற்றம் செய்கிறார்களோ, அந்த செயலுக்கு பேர் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில இணை கற்பித்தல். அல்லாஹ்வுடைய இணை கற்பித்தல் என்ன அர்த்தம்? உன்னை வணங்குறது போல நான் எவனையும் வணங்குவேன், உன்கிட்ட கேட்கிறேன் எவன்ட்டையும் கேட்பேன் என்று யாரெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறார்களோ அது பயங்கரமான. இது சும்மா கேட்கிறேன்னு சொல்லிட்டு போற விஷயம் இல்ல. இதை மீறுவீர்களையானால் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்னா அடியானுக்கு மனுஷனுக்கு உள்ள உறவுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் என்னை புகழ்ந்துட்ட. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்னா உனக்கு எனக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். நான் எஜமானி அடிமை, நீ வணங்கணும், நான் வணங்கத்தை ஏத்துக்கணும், நீ கேட்கணும், நான் தரணும். இதாண்டா உனக்கு எனக்கு உள்ள உறவுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு உறவு இருக்கிறதுனால இதுல மீறி விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய சில எச்சரிக்கைகள் நம்முடைய கவனத்தில் வச்சுக்கணும். தப்பு செய்யறோம், தொழுகாம இருப்போம், நோன்பு வைக்காம இருப்போம், ஜக்காத்து கொடுக்காம இருப்போம், போல் சொல்லுவோம், புறம் பேசுவோம், வேற ஏதாவது நம்மகிட்ட மிஸ்டேக்குகள் வரும். மனிதன் சம்பந்தப்பட்ட மிஸ்டேக் இருந்தா மனுஷன் மன்னிப்பு கேட்கணும். மற்றதா இருக்குமே ஆனால் அல்லாஹ் நார்னா மன்னிச்சிருவான். இந்த ஒரு காரியத்துக்கு மட்டும் வாழும் போதே திருந்தாமல் செத்து போனோம்னு சொன்னா மன்னிப்பு கிடையாது. கபரை வணங்கிக்கிட்டே மூத்தா போயிட்டான், திருந்திட்டா மன்னிச்சிருவான். அது ஒரு சிறுக்கை மன்னிப்பான்ல. சஹாபாக்கள் 90% சிறுக்கு வச்சா இருக்குதான். திருந்திட்டாங்க, சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டான்ல. வாழுகிற காலத்திலேயே அந்த தவறுல இருந்து திருந்தி எல்லாம் நான் கபரை வணங்கிட்டேன், கல்ல வணங்கின, கழுதை வணங்க, குதிரை வணங்க திருந்துட்டானா அதெல்லாம் ஏத்துக்க ரெடியா இருக்கலாம். அந்த நிலையிலே மூத்தா போயிட்டான்னு சொன்னா வேற தப்பு செய்தவனை அல்லாஹ் நினைச்சா மன்னிச்சிருவான். இந்த தப்பு செஞ்சவனை மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், லா இலாஹ இல்லல்லாஹ்வுல உன்னைய தவிர உன்னையே வணங்குகிறோம்னு என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் தானே அது. அந்த நேரத்தில் இவனா தப்பு செஞ்சான்னு சொன்னா அதுக்கு மன்னிப்பு இல்லை என்பது முதல் எச்சரிக்கை. 4வது அத்தியாயம் 48, 4வது அத்தியாயம் 116 ரெண்டுலயும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. இந்த கருத்து 2 இடத்துல வைக்கிறான், பதிவு செய்யலாம். குர்ஆன்ல ஒரு சூராவுல வைக்கிறீங்க, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை எல்லாம் மன்னிக்க மாட்டான். அதை தவிர உள்ள பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிச்சிருவான். அதனால் நான் மன்னிக்காத ஒரு குற்றம் அப்பா இது, இந்த உறுதிமொழியை மீறிடாதே அப்படிங்கிறதையும் வழங்கிக்கிறணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் திருமறை 5வது அத்தியாயத்துல 72 வசனத்துல சொல்லுகிறான், இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி, யார் ஒருத்தன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறானோ, அதாவது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்ங்கிற உறுதிமொழியில முரணா நடக்கிறானோ, ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அல்லாஹ் அவனுக்கு ஹராமாக்கினான். ஹராம்னா என்ன அர்த்தம்? வரவே இல்லை, பர்மனன்ட், நிரந்தரம். மாவாகுன்னார்,
அவன் நரகத்துக்கு தான் அவன் போய் சேருவான் என்று 5:72 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப சொர்க்கத்துக்கு வரவே முடியாது, ஒரு நாள் கூட அந்த சொர்க்கத்தை அனுபவிக்க முடியாது இந்த பாவம் செய்தவர்களுக்கு. தர்காவுக்கு போறவனா இருந்தாலும் சரி, சேகால விழுந்தாலும் சரி, உற்சவ வணங்கினாலும் சரி, வேற சிலைகளை வேற எதை வணங்கினாலும் சரி, அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 88வது வசனத்தில் சொல்கிறான், நீங்கள் இணை கற்பித்த நிலையில வேற வேற நல்லறங்கள் செய்வீர்களே ஆனால் அதுக்கு நன்மை கிடையாதுன்றான். நீங்க இணை கற்பிக்கிறீங்க, தான தர்மம் கொடுக்குறீங்க, இணை கற்பிக்கிறீங்க, பொது சேவைகள்லாம் செய்யறீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலக வசரக்கு இணை கற்பிப்பார்களையால் ஹபித்தான்ஹுமாக்கான யாமலும் அவர்கள் செய்த நல்லறங்கள் அழிஞ்சிடும். தொழுதுட்டு வந்துங்க, தொழுதுட்டு வருவான், பள்ளிவாசல்லையே தர்கா வச்சிருப்பான் சில ஊர்கள்ல, அதுல கும்பிட்டு வந்துருவான். தொழுகை காலி, தொழுவா கஷ்டப்பட்டு தொழுவான், தொழுதுட்டு வந்து அங்க ஒரு கும்பிட போடுவான், முடிஞ்சு வச்சு தொழுக. சிறுக்கு வச்சுட்டான்னு சொன்னா செஞ்ச நல்லறங்கள்லாம் அழிஞ்சு போய்விடும் என்று 6வது அத்தியாயத்தில் 88வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயமாக இதை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். அதே மாதிரி இணை கற்பிக்கிற காரியத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன சிற்களவும் முன்னாடி சிற்கு இணை கற்பித்தல் என்பது மிக பயங்கரமான அநீதி என்று அல்லாஹ் 31வது அத்தியாயத்தில் 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அல்லாஹ் எச்சரிக்கிறான், லயின் அஷ்ரக்த முஹம்மதே, நீ இணை கற்பித்தாலும் சரி லயஹபத்தன் அமலுக்க, உன்னுடைய அமல் அழிந்துவிடும், வல தக்கூனன்ன மினல் காசிரீன், நஷ்டவாளிகளா ஆகிவிடுவாய் என்று 39வது அத்தியாயத்தில் 65வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த காரியத்தை நாம் இய்யாக நஅபுதுனா அடிப்படை. மற்ற இதுல ஏதாவது காம்பரமைஸா போனோம், மற்ற பாவங்கள் மாதிரி எல்லாம் எடுத்துக்கிற மாட்டான், இதை கடுமையா எடுத்துக்கொள்வான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நல்லடியாரு, பெரியாரு, மகானுக்கெல்லாம் விதிவிலக்கு கிடையாது. இந்த உதவி தேடுகிற விஷயத்துல பெரியாரா இருந்தாலும் மகானா இருந்தாலும் யாருக்கும் எந்த விதமான ஒரு விதிவிலக்கும் கிடையாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம்.